நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும்? வெயிட் லாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைலாம் வந்திருக்கு? அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம்? இது என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இது ஏன் எதுக்கு அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். டெய்லி பேசிஸில் நியூட்ரிஷன் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, பிஃபோராக இருந்த ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இப்போ யார்கிட்டையுமே இருந்திருக்காது. பிஃபோராக இருந்த ஆட்டிடியூட் அண்ட் ஆக்டிவ்னஸ் இப்போ யார்கிட்டையுமே இருக்காது. பிஃபோர் நம்ம யூஸ் பண்ண ஃபுட் ஹேபிட்டுக்கும் இப்போ இருக்க ஃபுட் ஹேபிட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அண்ட் ஃபோர்த்து திங், பிஃபோர் மேரிடாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃப்டர் மேரிடாக இருந்தாலும் சரி, பிஃபோர் மேரிடு நீங்கள் ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருந்திருப்பீங்க. ஆனால் ஆஃப்டர் மேரிடு வந்து விமனாக இருந்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வெயிட் எக்ஸஸ் ஃபேட்டாக இருப்பீங்க. ஸோ இதனால தான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கும் மைண்ட் செட் காரணம். இதே மென்னாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் ஷெடியூலை பொறுத்து இருக்கும். நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போகிறீங்க, நிறைய பேர் 8 to 12 hours ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம பாடி ப்ராப்பராக டைஜஷன் ஆகாமல் நியூட்ரிஷன் இல்லாமல் ஹோல் டே டயர்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஃபுட் ஹேபிட் எடுத்தாலுமே அது சீக்கிரமாக டைலூட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் மேஜர் ரீசனாக எல்லாத்துக்குமே இருந்துட்டு வருது. ஸோ இதுக்கு நம்ம ஏன் ஹெர்பல் லைஃப் ஃபுட்டை எடுக்கிறோம் அப்படின்றத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஒரு பர்சனலைஸ்டு நியூட்ரிஷன். ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக நம்ம கேர் பண்ணிக்கலாம், பர்சனலான ப்ராடக்ட் அண்ட் டயட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நியூட்ரிஷனல் பேலன்ஸ்டு ஃபுட் சப்ளிமெண்ட். இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், மேக்ரோ, ப்ரோட்டீன், மைக்ரோ இந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இதை வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்பவே சப்போர்ட் ஆகுது. இதை சயின்டிஃபிக்கலியாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இதில் வெரைட்டி ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்குது. சயின்டிஃபிக்கலியாக ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பூஸ்ட் அவர் மெட்டபாலிசம் அண்ட் எனர்ஜி. வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டும் எனர்ஜியுமே ஹையாக தான் இருக்குமே தவிர லோவாக இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது குளோபல் ப்ரெசன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 40 வருஷம் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் வந்து நம்ம வேர்ல்டு வைடில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி 300 டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இருக்காங்க. முக்கியமாக நம்ம ஹெல்த்துக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுட் சப்ளிமெண்ட்டை சஜஷன் கொடுக்கறதுக்கான வெல்னஸ் கோச்சஸும் இதில் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ இந்த நியூட்ரிஷன் ஃபுட் நம்மளுடைய ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸே சேஞ்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் கஸ்டமைசபிள் கேலரி கண்ட்ரோல். எக்ஸாம்பிள், டெய்லி பேசிஸில் எவ்வளோ வாட்டர் எடுக்கணும், எவ்வளோ பால் எடுக்கலாம், எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். அண்ட் இதில் நம்ம ஹியூமன் பாடிக்கு தேவையான இண்டிவிஜுவல் கேலரி அண்டு இன்க்ரீடியன்ஸை நமக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வேல்யூ வந்து ஹையாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், நம்மளுடைய ஒவ்வொரு கிலோவுக்கும் 1 grams ஆஃப் ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம 60 to 70 கிலோக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா டெய்லி பேசிஸில் 70 கிராம் ப்ரோட்டீன் பேசிஸ் கம்பல்சரி நம்ம கன்சியூம் பண்ணால் தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஷ்யூ செல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ப்ரோட்டீன் பேசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து கிளியராக இருக்கணுங்க. கட் ஹெல்த்துக்கான நியூட்ரிஷன் ஃபுட் சப்ளிமெண்ட்டும் ஹெர்பல் லைஃப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வயிறு சுத்தமாக இருக்கணும். இந்த வயிறு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம என்ன ஃபுட்டை சாப்பிட்டாலும் ஈஸியாக 5 hours டைலூட் பண்ணோம். ஸோ அது அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இருக்குங்க. நம்ம நியூட்ரிஷனையும் விட்டமின்ஸ் மினரல்ஸையும் நல்லா அப்சார்ப் பண்ணுறது தான் நம்மளோட கட் ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கிறோம். ஸோ கட் ஹெல்த்துக்கு நிறைய ப்ராடக்ட் பேசிஸ் ஹெர்பல் லைஃப்பில் இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணுங்க. நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும், நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா ஹெர்பல் லைஃப்பில் H24 சூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஃபுட். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா GI வேல்யூ கம்மி, அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இது லோ GI ஹை நியூட்ரிஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஹோல் செல்லுலார் பாடிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம். நியூட்ரிஷன் வேல்யூ அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை சயின்டிஃபிக்கலியாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு 100% இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் ஒர்த் அப்படின்னு. ஸோ நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹெல்த்தை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நானும் 700 ஃபேமிலிக்கு மேலே ஹெல்த் வைஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் எமோஷ்னல் ஹீட்டிங் ஹேபிட்குள்ளே இருப்பீங்க. அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹெர்பல் லைஃப் ஃபுட்டை யூஸ் பண்ணுங்கள். இதில் கேலரி பேசஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், லைஃப் ஸ்டைல் மாறதால் உங்களுக்கு எக்ஸஸ் கேலரி பேசஸ் ஃபுட்டையும்
அன்ஹெல்தி ஃபுட்டையும் ஸ்நாக்ஸ் ஃபுட்டையும் சாப்பிடணும் அப்படின்ற மைண்ட் செட் வராதுங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஹெல்த்தி கம்யூனிட்டி வேணுங்க. இந்த ஹெல்த்தி கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் கோச்சிங் மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது டிப்ரெஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க உங்கள் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஹெல்த்தியாக லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை டெய்லி பேசிஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி ஒரு பெஸ்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்றதை 100% ஷூரிட்டியாக கொடுப்பேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், இல்லை ஸ்கின்காக எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கைட் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.